Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி பார்க்க போறோம், vegetable cutlet. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு potato 250 கிராம், onion 1 ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன், carrot, beans and cauliflower இது மூணுமே ஃபைனா சாப் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ்க்கு எடுத்துர்க்கேன். ஸ்பைசஸ்ல chili powder, cumin powder, coriander powder and garam masala powder எடுத்துர்க்கேன். Then டேஸ்ட்டுக்கு salt எடுத்துர்க்கேன். Ginger garlic paste 1 tablespoon. மைதா அண்ட் ஃபைனலாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கரில் கட் பண்ண பொட்டேட்டோஸ், வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் பிங்கிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நான் ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கோரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இதை மேஷ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேஷ்டு பொட்டேட்டோஸ் வெஜிடபிள் மிக்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுதான் நமக்கு கட்லெட்டோட பேஸ். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட் பேஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ளாட்டாக ஒரு வடை ஷேப்பில் தட்டிட்டிங்கன்னா இதுதான் கட்லெட்டோட ஷேப். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நான் கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பேட்டிஸுமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட மைதா பேட்டர். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கட்லெட் பேட்டிஸை இந்த மைதா பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா மைதா கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நமக்கு எல்லா சைட்லையுமே நல்லா கோட் ஆகணும். இது மாதிரி எல்லா பேட்டிஸுமே நம்ம மைதா பேட்டர் அண்ட் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபி. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 by 1 எல்லா பேட்டிஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் கூட. நீங்கள் இந்த பேட்டிஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இஃப்தாருக்கு ஒரு 1 hour பிஃபோர் இது வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இப்போ ஒன் சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நான் டபுள் சைடுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். நம்மளோட கட்லெட் 2 சைடுமே சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், கட்லெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.